கிட்டில் செக் பண்ணும்போது பாசிட்டிவ் வந்துடக்கூடாதான்னு சொல்லி வேண்டிக்கிட்டே செக் பண்ணும்போது பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. வேறு என்ன, பல கனவுகளோட நானும் என் புருஷனும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. டாக்டரும் ரொம்ப நேரம் ஸ்கேன் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போவே நான் ஏதோ நெகட்டிவாக தான் சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். கிட்டில் நல்லா செக் பண்ணிங்களா, பாசிட்டிவ் தான் வந்துச்சான்னு சொன்னாங்க. ஆமாம் மேம் அப்படின்னா. சரி, எதுக்கும் இன்னொரு டைம் செக் பண்ணுங்கள், இங்கே வந்துட்டு சாக்குக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக போய் இன்னொரு கிட்ட வந்துட்டு செக் பண்ணோம். 50 ரூபாய்க்கு விற்கிற கிட்ட அதுதான் சாக்குன்னு சொல்லி 150 ரூபாய்க்கு விற்றாங்க. வேறு வழி, நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். கிட்டில் அங்கே செக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் வந்துச்சு. அப்போவும் பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் எதுவுமே தெரியல. ஒரு வேளை இது டியூப்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா கெமிக்கல் ப்ரெக்னன்சியாக இருக்கும். உனக்கு ஆல்ரெடி 2-3 டைம் கெமிக்கல் ப்ரெக்னன்சியாக இருந்ததுனால இதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குமா. நீ வந்துட்டு பீட்டா ஹெச்சிஜி எடுன்னு சொன்னாங்க. பீட்டா ஹெச்சிஜிக்கு 1000 ரூபாய் பே பண்ணிவிட்டு அதையுமே எடுத்தாச்சுங்க. அதோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 260 தான் இருந்தது. ஈவினிங் போல் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்னா ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். என்னோட இந்த ப்ரெக்னன்சி பாசிட்டிவாக வந்துட்டு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்காக எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.